அந்த அரசுக்கு அதிகாரம் கூட ஒரு முரண்பாடு ஏற்படும். அப்ப ஒரு புது அரசு உருவாக்குள்ள ஏற்பட முரண்பாடு ஒரு அரசு உருவாக்கணும். உள்ள இடம்பெற விட ஒரு மாநிலம் அப்படி இருக்குல்ல, அது உள்ளுக்கு ஒரு நாடு அப்படி இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ள ஏற்படுற மத ரீதியா அரசியல் ரீதியான பிரச்சனை தான் அரசுக்கு உள்ள இடம்பெறும் உள்ள முரண்பாடு. ஓகே குட். வேறு யாராவது ஷேர் பண்ண போகிறீங்களா? ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அதில் அரசியல் வகைப்படுத்தல், அதாவது அரசியல் வகைப்படுத்தல்னு பார்க்கல நாங்கள் அதிக அளவில் இடம்பெறக்கூடிய முரண்பாடாக இது இருக்குது. நாங்கள் போன செஷன்லாம் நாங்கள் முரண்பாடு தொடர்பாக பார்த்து நாங்கள் முரண்பாட்டினுடைய வகைகள், அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன முரண்பாட்டு வகைகள்னு தெரியும். அப்போ அதில் நாங்கள் அரசியல் முரண்பாடுன்னு பார்க்கல, அதுதான் முரண்பாட்டிலேயே அதிக அளவில் இடம்பெறக்கூடிய முரண்பாடுன்னு சொல்லி நாங்கள் வகைப்படுத்துகிறோம். அப்போ உதாரணத்துக்கு சனத்தொகை அதிகரிப்பாக இருக்கட்டும், சனத்தொகை அதிகரிப்பாக இருக்கைகள் அங்கே முரண்பாடு வந்து தோற்றுவிக்கப்படுது, அரசியல் முரண்பாடு வந்து தோற்றுவிக்கப்படுது. அதே மாதிரி அந்த அரசுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய அந்த ராஜதந்திர உறவுகளால் ஏற்படக்கூடிய அந்த விரிசல்கள், அப்போ அதுகளுமே வந்து நாங்கள் அரசியல் முரண்பாடுன்ற அடிப்படையில் சொல்கிறோம். ஓகே, அப்போ இதில் நாங்கள் வந்து இந்த 3 வகை வந்து பார்த்துருக்குறோம் அரசியல் வகைப்படுத்தலில். இப்போ இதை வந்து பீட்டர் வொலன்ஸ்டீன் என்றவர் வந்து 3 வகையாக வந்து வகைப்படுத்திக்கிறார் அரசியல் வகைப்படுத்தலை. அதில் ஒன்று வந்து அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு, அடுத்தது வந்து அரசு உருவாக்க முரண்பாடு அல்லது அரச நிர்மாண முரண்பாடு என்று சொல்லுவோம். அதே மாதிரி அரசுக்குள் இடம்பெறக்கூடிய உள்ளக முரண்பாடு என்று சொல்லி 3 வகையாக விரிக்கலாம். அப்போ அதில் நாங்கள் முதலாவது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு. இப்போ ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லியிருந்த நீங்கள், அப்போ அதே மாதிரி நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு அரசுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகள், ஒரு நாட்டுக்கு நாடு, அதாவது எங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கும் இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய அந்த முரண்பாடுகளை வந்து நாங்கள் இதுக்குள்ளே சொல்லிக்கொள்ளலாம். அதாவது அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு. இப்போ நான் இதை உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இதில் இப்போ ஒவ்வொரு நாடுமே வந்து அந்த நாட்டுக்கான நட்பு நாடு பகை நாடுன்னு சொல்லி ட்ரெண்ட் இருக்கும், அதாவது அந்த உறவு நிலை வந்து இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமே. அப்போ அந்த அடிப்படையில் எங்களுடைய நட்பு நாட்டுக்கு எதிரான நட்பு நாட்டையும் பகை நாடாக நினைத்தல். அப்போ நாங்கள் வந்து ஒரு நாட்டோட நட்பாக இருக்கிறோம்னு சொன்னால், இன்னொரு நாட்டோட பகைமையாக இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் நட்பாக இருக்கிற அந்த நாட்டுக்கு எந்த நாடு பகையாக இருக்குதோ அந்த நாட்டையும் நாங்கள் வந்து எங்களுடைய பகை நாடாக வந்து கருதுறது. அப்படி கருதுக்கல அது வந்து என்ன நடக்குது, முரண்பாடு தோற்றுவிக்கக்கூடிய மாதிரி. அப்போ அதை நாங்கள் அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடு என்ற அடிப்படையில் உதாரணமாக பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதுக்குள்ள உதாரணமாக அந்த ஈராக் சம்பந்தமான அந்த யுத்தங்கள், அதே மாதிரி இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பான அந்த யுத்தம், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லை பிரச்சனை தொடர்பாக சொல்லியிருந்த நீங்கள், அப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த எல்லை யுத்தங்களை வந்து நாங்கள் இதுக்குள்ள உதாரணமாக வந்து பார்த்து கொள்ளலாம்.